நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான ஆரோக்கிய உணவு ரெசிபியான சந்தவை தான் பார்க்க போறோம். சந்தவையோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக பொட்டுக்கடலை பொடி, எள்ளு பொடி, வெள்ளைப்பாகு இதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெள்ளைப்பாகு ரெடி பண்றதுக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் அளவு எள்ளு, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதுல எள்ளை சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு ரெண்டையும் சேர்த்து எடுத்திருக்கேன். எள்ளு நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 1 கப் அளவு வெல்லத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில வடிகட்டினதை எடுத்து சேர்த்துட்டு அது கூடவே ஏலக்காய், சுக்கு இதையெல்லாம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விடணும். இது நல்லா பாகு மாதிரி ரெடியாகி வரும். இப்போ ஆற வச்ச எள்ளை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொட்டுக்கடலை பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சந்தவை செய்யறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கணும். நான் 4 மணி நேரம் இட்லி அரிசியை ஊற வச்சு நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். மாவு நல்லா இந்த பதத்துல இருக்கணும். இப்ப இத இட்லியா ஊத்தி நம்ம எடுத்துக்கலாம். மாவு கெட்டியா இருந்ததுன்னா நம்ம சந்தவை பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தண்ணியா இருந்தா நல்லா ஈஸியா வரும். இப்ப மூடி போட்டு மூடி 15ல இருந்து 20 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கம்பியை வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாம வந்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ சந்தவை மிஷின்ல நம்ம இந்த இட்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல 3 இட்லி பத்துறதுனால நான் 3 சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போறோம். இதே மாதிரி எல்லா இட்லிகளையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ சந்தவை ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பாகு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.